சிலுவையில பேசின மூன்றாம் வார்த்தை, அதோ உன் தாய், அதோ உன் மகன். சிலுவையில தன்னுடைய கடைசி தருணத்துல கூட தனக்கு அன்பான சீஷனையும் தாயை நோக்கி அதோ உன் தாய், அதோ உன் மகன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உறவை வெளிப்படுத்துகிற அன்பின் வார்த்தையாக இது வெளிப்படுத்துது. உண்மையாக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறதுக்கு போனதுக்கு அப்புறம் தன்னுடைய தாய் மகையிலேயே சொல்லி எங்கிடக்கூடாதுன்னு ரீசனுக்காக தன்னுடைய அன்பான சீஷனை மகனாக கொடுத்தார். அதே போலதான் நமக்கும். எப்படின்னு கேக்குறீங்களா? பழைய ஏற்பாடு காலம் வரைக்கும் பிதாவை அவளை சீக்கிரமா யாரும் தரிசிக்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது, குறிப்பிட்ட கோத்திரங்களை தவிர. ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவை மதத்துக்கு அப்புறம் இது டோட்டலாவே மாறுதுங்க. ரோமர்ல சொல்லப்பட்டபடி அவர் நம்புறவங்க அடிமைத்தனத்தை நாவே பெறாம அப்பா பிதாவின் கூப்பிடத்தக்கதாக உரிமையை தந்து அவங்க தேவபுத்திரரா மாற்றிட்டாரு. சோ இன்னைக்கும் அந்த அப்பா பிள்ளை அப்படின்ற உறவை ரொம்ப ஸ்ட்ராங்காவே ஆக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட நீங்க யாராக இருந்தாலும் சரி, என்ன சூழல் இருந்தாலும் சரி, ஏசப்பானுக்கு உதவி பண்ணுங்க மாத்திரம் சொல்லுங்க. உங்க சூழ்நிலையில நல்ல தகப்பனா இருந்து தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை ரொம்ப அழகா செஞ்சு உங்க வாழ்க்கையை மேம்படுத்திடுவார். God bless.